ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் தேவேஸ்வர். காட்டுக்கு நடுவில் ஒரு டென்ட்டில் ஸ்டே பண்ணலாம் வித் ஃபுல் சேஃப்டி அப்படின்றது ஒரு எவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபேக்டர். ஸோ அந்த ஸ்டே தான் நாங்கள் ஏற்காடில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஈஷா யோகா சென்டர்லேருந்து நாங்கள் கிளம்பி கூகுள் மேப்ஸ் போட்டு வி ஸ்ட்ரைட் கேம் டு தி ஸ்டே. இதோடைய லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல் த திங்ஸ் ஐ வில் பி கிவிங் இன் த டிஸ்கிரிப்ஷன். ப்ளீஸ் செக் அவுட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான மவுண்டனுக்கு எக்ஸாக்ட்லி நடுவில் தான் நம்ம ஸ்டே இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. பட் மெயின் ரோட்லேருந்து யூ ஹாவ் டு டேக் 2 ஹேர்பின் பென் கைண்ட் ஆஃப் அ திங் விச் இஸ் ஏற்காடோடைய லேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அது கூகுள் மேப்ஸ் வில் டேக் யூ தேர். ஸோ அங்கே போன உடனே யூ வில் பி சீயிங் திஸ் என்ட்ரன்ஸ். ஒரு மாதிரி பயங்கர இட்ஸ் நாட் ஃபேன்சி, ரைட்? இட்ஸ் லைக் ஜஸ்ட் மேட் அப் ஆஃப் ஸ்டிக்ஸ் தேர். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அத்தென்டிக்காக இருந்துச்சு. உள்ளே இறங்கி போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரீப்பாக இருக்கும். யூ ஹேவ் டு பி வெரி மைண்ட்ஃபுல். உள்ளே கொஞ்சம் தூரம் இறங்கி போன உடனே யூ வில் see tents like this. You can contact Mr. Madan who can give you the best tents based on how you go. கப்புளாக போகிறீங்களா, இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்களா, இல்லை ஃபேமிலியாக போகிறீங்களா, வாட் எவர் இட் இஸ். ஸோ பீப்புள் who have not stayed in tent, this is how it looks like. There is ample amount of space for 2 people to stay and it can easily accommodate 1 kid as well. உள்ளே பார்த்தீங்கனாலே ஒரு மினி பெட்ரூம் மாதிரி இருக்கும். வெளிலேருந்து பார்க்குறதுக்கு டென்ட் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இட் வில் எக்ஸாக்ட்லி லுக் லைக் ஒன் ப்ராப்பர் பெட். இன்ஃபேக்ட் சைஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பிகாஸ் 2 தலைக்காணி இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அது போட்டுமே கூட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் யூ ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் சர்ப்ரைசிங்லி யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபீல் த கிரவுண்ட் பிகாஸ் அங்கே போட்டிருக்க பெட்டு வந்து இட் இஸ் லைக் குவைட் திக். ஸோ இந்த ஸ்டேயில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போன இடம் தான் வந்து இந்த சிவன் டெம்பிள். இந்த கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோயில். இது வந்து மவுண்டனோடைய கொஞ்சம் ஹையஸ்ட் பீக்கில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சன்செட் தெரியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் டு டூ இன் ஏற்காட். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அங்கே க்ரௌடே இல்லை. நான் போன டைமில் இட்ஸ் ஜஸ்ட் திஸ் வேன் அண்ட் நாங்கள் போன கொஞ்சம் நேரத்தில் திஸ் வேன் ஆல்சோ லெஃப்ட். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த சன் வாஸ் அபவுட் டு செட். நாங்கள் ரைட் டைமில் போயிட்டோம். சும்மா பூஜை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஐயோ சௌமியா சுற்றி வாழ சௌமியா. I personally prefer to go to such kind of places than to go to tourist attraction place because it will be less crowded and it will be serene as well. ஸோ ஒரு ப்ராப்பரான சன்செட் பார்த்து முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் அவர் 10 பிளேஸ். வந்து பார்த்தா அந்த லொக்கேஷனே கம்ப்ளீட்டாக மாறி இருந்தது. நீங்கள் வேணால் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் ஹவ் இட் வாஸ் அண்ட் ஹவ் இட் இஸ் நவ். கம்ப்ளீட்டாக லைட்லாம் போட்டு பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் பிச் டார்க் டு அ லெவல் வேறு மூஞ்சில் டார்ச் அடிச்சா தான் பக்கத்தில் நிற்கிறவங்க ஃபேஸே தெரியும். அந்தளவுக்கு டார்க்காக இருந்துச்சு. வந்து செட்டில் ஆகிட்டு வைல் வி வேர் ட்ரைங் டு ஃபெமிலரைஸ் வித் த பிளேஸ் எங்களுக்கு வந்து பார்பிக்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளேஸ் இஸ் டேக்கன் கேர் ஆர் மெயின்டைன்டு பை சம் ஒன் கால் மிஸ்டர் மதன். அவர் வந்து பயங்கரமான வைப்பு. எங்கேருந்து தான் பிளேலிஸ்ட் வச்சுருக்காருன்னு தெரில. அவர் ப்ளே பண்ண சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. சொல்லடி பன்னீர் பார்பிக்யூ ஃபார் வெஜிடேரியன்ஸ் அண்ட் சிக்கன் பார்பிக்யூ ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் பைனாப்பிள் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அங்கே கொஞ்சம் சில்லுன்னு ஆகிட்டு இருந்தது அண்ட் வி வர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேம்ப் ஃபயர் அண்ட் ஸ்பெண்டிங் சம் குட் டைம். அதுக்கப்புறம் தேர் வாஸ் அ போர்ட் கேம், வி வர் பிளேயிங் தட். இதுவா ஏய், இதை நாங்கள் பிடிச்சி காலை உடச்சு விளையாடுவோம். போடி ஒரு காலோடி காலோடி அது ஒரு காலோடி அந்த ஸ்பைடருக்கு என்ன ஆச்சுன்றத வீடியோவோட எண்டில் பாருங்கள். somewhere around 9:30 we started having our dinner. Soumya was having a veg dinner and I was having my non-veg dinner in which chicken was available again. After that straight tent search பண்ணி we went and slept off.
Come. And morning we woke up to this beautiful view. This place is full of peacock and all the other birds. In fact, நீங்கள் எழுந்திருக்கிறதே வந்து பீகாக்கோட சவுண்டில் தான் எழுந்திருப்பீங்க. You can just spot peacock here and there. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா this is kind of a 360 view for you guys to know where we stayed and how it looked exactly around. And two things worth mentioning is that women felt very safe there. நான் ரிவ்யூஸ்மே அதான் படித்தேன் because it felt more like a home experience. And second thing is the bathrooms and the toilets were very clean, surprisingly. Even Soumya felt that way, so it is very clean. And a decent amount of parking is available for both cars and bikes. நம்ம பார்த்து அழுக்குதாங்க இறங்கும் போது. லைட்டாக கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அந்த மலைகளுக்கு மரங்களுக்கு நடுவில் உட்காந்து டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த பேர்ட்ஸோடைய சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எடுத்துக்கோ, எக் எடுத்துக்கோ, எக் வேணும். And finally it was time for breakfast. So you get authentic South Indian breakfast. Idli, vada, kar chutney, tenga chutney, sambar, pongal. You get all of this. Additionally you get egg as well, which is boiled egg. So you don't get much non-veg option, though veg option was really good. அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டே ஆன ஹோட்டல் தமிழ்நாடுல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃபார் த நெக்ஸ்ட் டே ஈவெண்ட். ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு செகண்ட் டே வாட் வி டிட் அப்படின்றத வந்து பார்ட் 2 வீடியோவில் ஐ வில் பி போஸ்டிங் ஆஸ் ஐ மென்ஷன்ட் earlier. இந்த ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் வி டிட் வாஸ் ஆல்சோ ரியலி குட். இதில் போட்டிங்லாம் வி ட்ரைட். இந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் தான் போட்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். And please subscribe பண்ணுங்க because already நம்மகிட்ட 603 subscribers இருக்காங்க. So we are half the way for monetization. With that said, this is Devesh signing off. காட்டுக்குள்ள வந்தா அப்புறம் பல்லி பாம்புலாம் வராம எப்படி இருக்கும்? போயிட்டு இருக்கோம், உள்ள போயிட்டு இருக்கோம். நீ பண்ண அலம்பலுக்கு இப்படி உட்காருவலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், யூடியூப்ல போட்டுருவேன், அப்புறம் உலகத்துக்கே தெரியும். இப்படி போனா இப்படி உட்காந்துன்னா nothing will touch your body other than your leg. என்னது எட்டுக்கால் பூச்சிக்கா தூக்கி மேலே போட்டா? Please kill that. என் மேலே தாண்டி இருக்கு இன்னும். என் பேரில் இந்த கொலை இல்லை. கொலை பண்ணவங்களோட கொலை பண்ண தூண்டினவங்க தான்.